எல்லாருக்கும் வணக்கம். இந்த தொழிலாளர் தினத்தன்னைக்கு இன்றைக்கி இந்த மாற்றம், நான் இவ்வளோ தூரம் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து நாங்கள் வந்து நின்று பேசுகிறது, அந்த வாய்ப்பே எனக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம். கண்டிப்பாக இவங்க வந்து எங்கள் தங்கச்சி, அவங்க கணவர் இறந்துட்டாங்க, அவங்க பிள்ளைங்க, அவங்கள நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணாக்கிட்ட வந்து மாஸ்டர் அண்ணாக்கிட்ட வந்து விண்ணப்பிச்சிருந்தோம், இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை ஏதாவது உதவிக்கு. அதை வந்து இவ்வளோ சீக்கிரமாக, உண்மையாகவே வந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ சீக்கிரமாக உடனடியாக கூப்பிட்டு எனக்கு வந்து இந்த விவசாயத்தோடைய முதுகெலும்பு, கண்டிப்பாக அந்த டிராக்டர் கொடுத்து நீயும் நல்லா இருக்கணும், உன்னை சுற்றி இருக்கிற சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ உதவி செஞ்சு அந்த மகிழ்ச்சியை கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தாங்க. இந்த மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக என்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஏணிப்படி பிடிச்சி ஏறுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னா கண்டிப்பாக தெரியல. அந்த வாய்ப்பு எனக்கு, அந்த ஏணிப்படியை பிடிச்சி ஏறுற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அண்ணன் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்புக்கு நான் கண்டிப்பாக வந்து மனதார பாராட்டிக்கிறேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமை கண்டிப்பாக வருவேன். என்னை சார்ந்தவர்களையும் கண்டிப்பாக அந்த நிலைமை கண்டிப்பாக கொண்டு வருவேன். இதை முதல்ல அந்த விவசாயத்துக்காக அண்ணன் குரல் கொடுத்தது மிகுந்த மகிழ்ச்சியை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நின்று பேச எனக்கு தெரியல, இப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக சர்வ சாதாரணம் கிடையாது. சாதாரணமாக யார் வேணுமாலும் எப்படி வேணுமாலும் சொல்லிடலாம். விவசாயத்தை முதல்ல கண்டிப்பாக முன்னுக்கு எடுத்தது, அது கண்டிப்பாக அண்ணனுடைய பாதங்களை தொட்டு மனசார வணங்கி, அது இன்னும் மென்மேலும் இதில் எல்லாருமே இணைஞ்சு, அண்ணன் கூட இணைஞ்சு அதை மென்மேலும் நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றத மனசார ஆசையோட எல்லாம் உள்ள இறைவனையும் எல்லாரையுமே வேண்டி வணங்கி கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி. கட்டாயமாக செய்வேன். அண்ணன் வளர்த்து விட்ட குழந்தைங்க வந்து மேலே நின்று எப்படி சொன்னாங்களோ அதே போல தான். ஒரு கிராமத்தில் இருந்தாலும் ஒரு ஏணி எப்படி கிடைக்கும், அந்த ஏணிப்படியை பிடிச்சி எப்படி மேலே ஏறலான்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிட்டு இருந்தோம். நேற்று வந்து அண்ணன் நின்று பேசும்போது எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசணும் எப்படி என்னன்றதே ஒன்றும் புரிதலே இல்லாமல் தான் வந்து நின்றுட்டு இருந்தோம். ஆனால் திடுதிப்புன்னு இன்னைக்கு வாங்க உங்களுக்கு தரேன்னு சொல்லும்போது அதை ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது. நினச்சி பார்க்க முடியாத ஒரு பிரமிப்பு. கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக எனக்கு செய்கிறத கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நானும் வந்து அதில் இணைஞ்சி செய்வேன். அதில் இன்னைய முதல் நாளில் நானும் இங்கே நிற்கிறேன்றதை எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டிப்பாக அது ஒரு வெற்றியாக நினைக்கிறேன். மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுக்கு. சாரி, நடுவில் வந்து பேசுறது சாரி. இவர் கொடுக்குற இந்த டிராக்டர் வந்து பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்குற இந்த டிராக்டர் இருக்குல்ல, எப்படி படிப்பை கொடுத்தனோ அந்த மாதிரி அந்த படித்த பசங்க இப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் டிராக்டர் ஓட்டிக்கிங்க, உங்கள் குடும்பத்துக்காக சம்பாதிங்க. மீதி இருக்கிற டைமில் மற்ற விவசாயிங்க வந்து கேட்டால் அவங்களுக்கும் நீங்கள் ஃப்ரீயாக டிராக்டர். இதுதான் என்னோட கட்டாயமாக. நன்றி. ஒரு ஃபோட்டோ அப்படி இல்லைங்கம்மா, நீங்கள் 2 வார்த்தை பேசுகிறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து சார் வந்து நேற்று இது மாதிரி டிராக்டரெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வந்து கேட்ட உடனே தரேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்காரர் இறந்துட்டார். பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன்தான். அண்ணனும் அப்பாவும் தான் என்னை பார்த்துக்கிறாங்க. சாரு உதவி பண்ணுறது தெரிஞ்சு வந்து கேட்ட உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. உங்களோட நன்றியும் சாருக்கும் ரொம்ப நன்றி. சரிங்க.